வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணாக்கா, சுண்டைக்காய் எடுத்து அலசி வச்சுக்கிட்டு இடிக்கல்ல வச்சு இடித்து அதில் உள்ள அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இடிக்கலை வச்சு இடித்து எடுத்துக்கிட்டோம். தேவையான பொருள்னு பார்த்தோம்னாக்கா, வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ வானல் எடுத்துக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். அதுக்கடியில் வந்து நம்ம பார்த்திங்களா, இப்போ ஒரு 4-5 அலசி எடுத்து வச்சுருக்கேன். இடிக்கல்ல வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் வத்தல். அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வானல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் நமக்கு காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துருக்கோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 10 பல்லு பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நம்ம வந்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்குறதுக்காக. இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா சுருள ஒரு பொன்னிறத்துக்கு வரட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னாக்கா, 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வந்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா குத்தி விட்டு நல்லா கிண்டி வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த சுண்டைக்காய் எடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அந்த சுண்டைக்காயோட பச்சை அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருள கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த சுண்டைக்காயும் நல்லா சுருள இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நமக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, தேவையான மஞ்சத்தூள், அதாவது மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் காரமான மிளகாத்தூள், அதனால் 1 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட போகிறேன். இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளி அந்த வத்தல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இதுக்கடையில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் நான் வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதை நல்லா வந்து ஒரு கிளறி விட்டு கிண்டி விடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 செம்பு அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி நமக்கு சுண்டி வரணும். அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நமக்கு வந்து அது சுண்டைக்காய் வந்து வத்தல் வந்து வெந்து வரணும். அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா மசாலா போட்டுக்கனால தீஞ்சு போயிடும் இல்லையா. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து தண்ணி ஒரு 1/2 செம்புக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இந்த மசாலா தண்ணியோடு நம்ம வந்து ஒரு கிளறி விடலாம். இது கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நமக்கு மூடி வச்சிடலாம். ஏன்னா சுண்டைக்காய் வெந்து வரட்டும். மூடி வச்சோம்னாக்கா அதுக்கிடையில் வந்து ஒரு புளிக்கரைசல் எடுத்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி தேவையான அளவு கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் செஞ்சு வச்சு புளி எடுத்து ஊற வச்சுருக்க புளியை நம்ம கரைச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோம். இப்போ இது மூடி வரட்டும். நல்லா நமக்கு கொதிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த புளிக்கரைசல் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த புளி கரைசலோட அந்த குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்து கொஞ்சம் சும்பணும் நமக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுண்டி நல்லா திருப்பி கொதிஞ்சு வந்து நமக்கு சுண்டி வந்துருச்சு. திருப்பி மூடி விட்டுறோம். பார்த்திங்கன்னா நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் வத்த குழம்பு ட்ரை பண்ணிங்க, சுண்டை வத்தல் போட்டு ட்ரை பண்ணிங்கனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான் மக்களே, நமக்கு சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சமையல் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.